இந்த பேரினவாத சிங்கள அரசுகள் தமிழினத்தையும் தமிழ் தேசத்தையும் அழித்து ஒழித்து இதொரு சிங்கள பௌத்த நாடாக்குகின்ற ஒரு முயற்சியில் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. காலனித்துவ ஆட்சியிலிருந்து எமது தேசம் விடுதலை செய்யப்பட்டதான ஒரு போலி நாடகத்தில் நாம் அகப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரமடைந்தது என்ற ஒரு போர்வையில் அந்த காலனித்துவ நாடு தமிழினத்தை ஒரு அடிமைத்தனமாக சிங்கள பேரினவாத சக்திகளின் கையில் ஒப்படைத்து விட்டுத்தான் சென்றிருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த பேரினவாத சிங்கள அரசுகள் தமிழினத்தையும் தமிழ் தேசத்தையும் அழித்து ஒழித்து இதொரு சிங்கள பௌத்த நாடாக்குகின்ற ஒரு முயற்சியில் அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த தையிட்டி மண்ணில் சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் எந்தவித அனுமதியும் இல்லாமல் இலங்கை இராணுவம் இந்த சட்டவிரோத விகாரியை கட்டி திசவிகாரி என்ற பெயரில் நிலத்தை ஆக்கிரமித்து தமிழர்களை தமிழ் தேசத்தையும் அழித்து வந்து கொண்டு இருப்பது நாம் அறிந்த ஒன்று, உலகமே அறிந்த ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஆக்கிரமிப்பை நாம் எதிர்த்து இதுவரை 39 மாத காலமாக தொடர் போராட்டம் செய்து வருகின்றோம். அந்த வகையில் எமது தேசம் சற்று ஆக்கிரமிக்கப்படுவதிலிருந்து ஓரளவு தடைப்பட்டு நிற்கிறது என்பது உண்மையான ஒன்று. எமது இந்த போராட்டம் தொடரவில்லையாயின் இந்த பிரதேசம் முழுக்க ஒரு சிங்கள பகுதியாக மாற்றப்பட்டு தமிழினம் தமிழ் தேசம் அழிக்கப்பட்டிருக்கும் என்பது உண்மை. எனவே எமது இந்த போராட்டத்தின் மூலம் இந்த தேசம் மட்டுமல்ல
எமது வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இப்படியான ஆக்கிரமிப்பை செய்வதற்கு ஸ்ரீலங்கா இராணுவம் சற்று யோசித்து ஒரு பின்னகர்விலான் நிற்கின்றது என்பதுதான் உண்மை. எனவே இந்த போராட்டத்தை வலுப்பறை செய்வதற்காக அனைத்து மக்களும் சிந்தித்து அணிதிரண்டு ஆங்காங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலத்துக்காக பிரிந்து நின்று போராடாமல் ஒரு திரண்ட சமூகமாக முழு மக்களும் சேர்ந்து ஒரு இலக்குக்காக போராட வேண்டும் என்பதை அன்புடு உரிமையுடன் கேட்டு நிற்கின்றேன். நன்றி, வணக்கம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.